நேற்று நடந்த ஹாப்பனிங்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாமா. இன்றைக்கி வேறு குரூப் ஆயிடுச்சு. நான் வந்து மேஷ ராசிங்க. என் ராசிக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மாற்றமும் இல்லை. நிறைய ஏமாற்றம் மிஞ்சறது தான் வாழ்க்கையில் மிச்சம். அதை அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் இல்லை. மார்னிங் போட்ட வீடியோலேயே சொல்லியிருப்பேன், தலைவர் வந்து குழந்தையார் வீட்டுக்கு போகிறதுனால லஞ்ச் வேணான்னு குஷியாக சொல்லிட்டாரு. அங்கே போய் வெறும் சாம்பார் தான், இதுக்கே பில்டப்பு. நான் என்ன பண்ணிட்டேன், அதனால் காலையில் அந்த சாமியோ தினையோ அது பேர் சரியாக தெரியல, அதை வச்சு ஒரு பொங்கல் மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி பண்ணிட்டேன். இது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று காலையில் அரிபரியாக கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆறாமரை இந்த நைட் டைம்லலாம் கொடுத்தா இதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அந்த டேஸ்ட்டு தெரியாமல் அவசரத்தில் சாப்பிட்டுப்பாங்க. அதனால் காலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அந்த பொங்கல் தான் தாளித்து வச்சுருந்தேன். வீடியோக்காக சும்மா லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சு எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் பொங்கல் வச்சு கூட சாம்பார் கொஞ்சம் இருந்தது. அது பருப்பு வேகலைன்னு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இல்லை, பருப்பு நல்லா வெந்து தான் இருந்துச்சு, உங்களுக்கு பார்க்க அப்படி தெரிஞ்சுது. அதையுமே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். தலைவரும் அப்படியே குழந்தையார் வீட்டுக்கு கிளம்பிட்டார். குழந்தையார் வீட்டுக்கு போகிறதுனாலே மனுஷனுக்கு மகிழ்ச்சி. அதுவும் யாரும் இல்லாமல் தனியாக வேற போகிறாரா, இன்னும் மகிழ்ச்சி. தனியாலாம் போல் ஆளுங்களை கூப்பிட்டு வேலை செய்ய போகிறாரு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன்னா, வேலைக்கு இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் வந்து லேட்டாக தான் போனேன். எனக்கு இந்த பழக்கம் எப்போ தான் மாறுமோ தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், அந்த ஆன் டைமுக்கு போகிற பழக்கத்தை என்னால் கொண்டே வர முடியல. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு கப் காஃபியோட சூப்பராக டேவை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பிரசாதம் பாதாமும் திராட்சையும் வால்நட்டும் கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்ச் டைமுக்கு போனோம். லஞ்ச் வந்து இன்றைக்கி ஒரு ஒஸ்ட்டு காம்பினேஷனுங்க. எப்படி தான் இந்த காம்பினேஷன்லாம் லஞ்சு கொடுக்குறாங்களோ தெரியல. புடலங்காய் கூட்டு, அந்த கூட்டு வேறு கெட்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அந்த காராமணி பருப்புலாம் போட்டுருந்தது. சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷும் தனியாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இது ஒரு காம்பினேஷனாக சாப்பிடும்போது தான் ஒரு மாதிரியாக இருந்தது. கூட்டு, இது முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கு வந்து சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டாச்சு. நான் என்ன பண்ணேன்னா, இந்த வெண்டைக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு டெய்லி வந்து அந்த கூட்டு இருக்குல்ல, அது கூட தயிர் ஊற்றி அதை ஒரு மோர் குழம்பு மாதிரி சாப்பிடுவேன். இன்றைக்கி சாதத்துக்கு பதிலாக முட்டைக்கோஸில் அந்த தயிரை ஊற்றி இதெல்லாம் பிசைஞ்சு அதையே அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால் ஆஸ் யூஷுவல் ஈவினிங் ஒரு கப் காஃபியோட டே முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து தலைவர் வரல, நான் தான் நடந்து போயிருந்தேன். இன்றைக்கி இந்துமதி வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். நேற்று வந்து நலங்கு யாருக்குன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து எங்கள் சின்ன மாமியார் பொண்ணு. க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது, ஆனால் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ் தாண்டி நாங்கள் ஒரு க்ளோஸு. எங்கள் கூடவே இருந்த ஒரு பொண்ணு, அவளுக்கு வந்து கல்யாணத்துக்கு போக முடியலன்னு நான் சொன்னதுக்கு நிறைய பேர் ரீசன் கூட கேட்டிருந்தீங்க. என்னென்னா, அன்னைக்கு சேம் டே வந்து என் தங்கச்சிக்கும் மேரேஜ் இருக்குது. அதனால் என் தங்கச்சி மேரேஜுக்கு நாங்கள் வந்து போகிறதுனால இந்த கல்யாணத்துக்கு போக முடியல. இன்றைக்கி ஈவினிங் நலங்கு அவங்க தாய்மாமா வீட்டை வச்சுருந்தாங்க, அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் போயிட்டு நானுமே நலங்கு வச்சுருந்தேன். நலங்கு வச்சதுக்கு அந்த வெள்ளை கலர் வாளி ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். என் மாமியாரும் நலங்கு வச்சுருந்தாங்க. என்னை விட என் பசங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அத்தைன்னு கூடவே சுற்றிட்டு இருப்பாங்களா. அவளும் வந்து பசங்களை ஒரு இடத்துல கூட விட மாட்டா, பசங்களை அப்படியே பிடிச்சிருப்பா. எங்கேனாலும் போவேன் நான் அவகிட்ட, நம்பி விட்டுட்டு பசங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொல்வேன். பசங்களை அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பா. பசங்களும் அவள்கிட்ட அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அத்தை கல்யாணத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம்தான், ஏன்னா கூடவே இருந்த பிள்ளைல்ல, அதனால். ஆனால் என்ன பண்ணுறது, இதுவும் ரொம்ப முக்கியம் இல்லை. அப்புறம் என் தங்கச்சிக்கும் போகணும் வரணும்ல, அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை. இன்றைக்கே போயிட்டு நானும் தலைவரும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நேற்று சொன்ன மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம், அதை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஒரே அழுகாச்சு, சீனாக போச்சு. நான் அழுகன்னு அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்குது. ஒரு சொந்த நாத்தனார் அப்படி அவங்கக்கிட்ட கூட அந்த பாண்ட் இருக்குமான்னு தெரியல. என் குழந்தைங்களோட குழந்தையாக கூடவே இருந்துட்டால, அதனால் அந்த பாண்ட் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் நேற்று விஷ் பண்ணியிருந்தீங்க அவளுக்கு. நான் எல்லாத்தையும் கன்வே பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி. நீங்களாம் மனசார அவளை வாழ்த்துங்க. அவள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பிள்ளை இங்கேயே நிறைய கஷ்டப்பட்டுருச்சு, போகிற இடத்துல கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அங்கே வந்து டிஃபன் தான் கொடுத்துருந்தாங்க, அதையுமே எல்லாருமே சாப்பிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது தான் அதே ஞாபகம் தான், ஒரு மிக்ஸ்டு எமோஷனல் ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த நாள் எனக்கு வந்து இப்படி தான் போச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.